எல்லாருக்கும் வணக்கம். சோயாவில் சுவையாக ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடயே பெரிய வெங்காயம் 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு அது கூடயே 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா கொதித்த பின்னாடி நம்ம சோயாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் சுண்டின பின்னாடி நம்ம மல்லித்தழையை போட்டு இறக்குனா சுவையான சோயா கிரேவி ரெடி. இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.